அனைவருக்கும் வணக்கம். மண்டியிடாத மானம், வீழ்ந்து விடாத வீரம். இன்னைக்கு திராவிட கட்சிகள்கிட்ட ஓட்டுக்கு பிச்சை எடுக்கிறாரு பொது இடத்துல மேடையில். இதில் வேறு என்ன சொல்கிறார், நான் திராவிடத்தை ஒழிக்க வந்தவன், திராவிடத்துக்கு மாற்று நான் தானே சொல்லிக்கிட்டு தெரிஞ்ச சீமான் அண்ணன் அதிமுகவுக்கு வேலை செஞ்சேன், தேமுதிகவுக்கு வேலை செஞ்சேன்னு வெக்கமே இல்லாமல் சொல்கிறாருங்க பொது மேடையில். இத்தனை நாள் இவரை நம்பின கூட்டம்லாம் இப்போ எவ்வளோ ஒரு முட்டாளாக தற்கொலையாக ஆக்கி வச்சுருக்காரு பாருங்கள். இப்படி ஒரு ஆள் எவ்வளோ ஒரு கேடு நம்ம தமிழ்நாட்டு அரசியலுக்கு. அதாவது ஒரு மனுஷன் ஒரு கொள்கைலாம் அதில் நிற்கணும். தோத்தாலும் ஜெயிச்சாலும் கடைசி வர ஒரு அதான் மண்டியிடாத மானம், வீழ்ந்து விடாத வீரம். மானம் வேணுயா, தமிழனுக்கு மான உணர்வு வேணும். இப்படி கேவலமாக ஓட்டு பிச்சைக்காக அங்கே அந்த கட்சிக்கு வேலை பார்த்தேன், இந்த கட்சிக்கு பரப்புரை செஞ்சேன், இது வெக்கமாக இல்லையா? அப்புறம் எதுக்கு நான் திராவிடத்தை ஓடிக்க வந்தேன்னு சொல்லணும்? இதில் வேறு நம்ம திருவள்ளுவரை பைத்தியக்காரன்ட்டு, திருவள்ளுவர் கல்லுவிடாமணி குரல் எழுதியிருக்காரு. அதை சுட்டி காட்டி ஏன் பாட்டன் பைத்தியக்காரன் கல்லுவிடாமணி எழுதி வச்சுட்டு போயிட்டான், திருவள்ளுவரை பைத்தியக்காரன் சொல்கிறான். இந்த ஆள் தான் பைத்தியம், மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு எழுதுறாரு. இந்த ஆள் பின்னாடி எப்படியோ திருவள்ளுவர் பைத்தியம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆள் கண்டிக்காமல் அந்த ஆள் பின்னாடி எப்படி சுற்றிட்டு எழுதுறியா? எங்கே கொண்டு நிறுத்துறாரு பற்றியில் அவங்க எல்லாரையும். கடைசியில் திருவள்ளுவர் பைத்தியன்ட்டார். ஒரு கூட்டம் திருவள்ளுவர் காவி போட்டுக்கிட்டு எழுதுலாம். அவங்களுக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி தெரியுது. இவர் திருவள்ளுவரே பைத்தியன்ட்டார். அடுத்து யாரெல்லாம் பைத்தியங்க போகிறாரோ தெரில, மாற்றி மாற்றி பேசுகிறாரு. நிறைய பேர் அவரை பிடிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. சரி, நம்ம பார்த்த கிடையாது, நம்ம நம்மளை இருந்தாலும் அது உண்மையாக இருக்குமான்னு இப்போ சந்தேகமாக இருக்குது. ஏன்னா நாளைக்கு ஒரு பேச்சு மாற்றி மாற்றி பேசுகிறாரு. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் கரெக்டாக இருக்கார், திமுக மட்டும் நல்லா எதுக்காரு. அது மட்டும் புரியுது. திமுக எதுக்கலாம், அவங்க குறை இருக்கும்போது எதுக்கலாம், சரி சொல்லலாம், சுட்டி காட்டலாம், அரசியலில் அதெல்லாம் ஜெகஜம் விமர்சனம் பண்ணலாம். ஆனால் இப்படி ஒரு வேலை பார்த்துருக்காரு பாருங்க, திராவிட கட்சிக்கு வேலை பார்த்துருக்காரு. இன்னொன்று அடுத்து பிஜேபிக்கு ஒரு வேலை பார்க்குறாருன்னு நினைக்க சந்தேகமாயிட்டு, கன்ஃபார்ம் ஆகிட்டு. ஆமாம், ஏன்னா இப்போ ஒரு டீமாக திமுக தான் எல்லோரும் ஒரே கூட்டமாக நிற்கிறாங்க. அந்த கூட்டத்தில் இவரும் ஒரு ஆள் நினைக்கிறேன். சரி, நாம் தமிழர் கட்சியில் இருக்க சகோதரர்கள் கொஞ்சம் யோசிச்சுக்காங்க. உங்களை எங்கே கொண்டு நிறுத்திட்டாரு பாருங்க. கடைசியில் திருவள்ளுவரை பைத்தியக்காரன்ட்டார். உங்களையும் பைத்தியமாக வைக்கிறாமல் தெளிவாக இருந்துக்காங்க. நன்றி, வணக்கம்.